ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா வெளியே போகிறோம். அதாவது கிருஷ்ணகிரி வெளியே போகிறோம். கிருஷ்ணகிரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போகிறோம். சரி, நம்ம வீட்டிலேருந்து பஸ்ஸில் கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து கிருஷ்ணகிரி போகிற பிளான். அண்ணன் அசல் அவர் டைம் வச்சுடா, அவர் டைம் வச்சு சொல்லி அவர் எடுக்கிறாரு. எவ்வளோ கை மேடம் 3 இந்த 20 ரூபா இருக்கு. 40 ரூபா கொடுத்துருவோம். அதான் அங்கேருந்து எத்தனை மணி பஸ்ஸு? என்னாச்சு? யார் யார் வரா? என்னடா நீ ஃபோன் எடு, அவனுக்கு ஃபோன் எடு. அவங்க எப்படி வராங்க? எப்படி போனாங்க? தெரியல, என்ன கோத்து விடுறீங்களா? நான் சொல்ல விடுறேன். யாருக்கு சார்பா யோசிக்க பேசுறான்ட்டு சொல்றீங்களா? மக்கள் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கோயம்பேட்டில் இறங்கி நம்ம எலெக்ஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு இருக்கும். பார்சல் வண்டியில் போட்டு தான் வைக்கிறாரு, சேல்ஸ் பண்ணுறாரு. தக்காளி சாதம் நல்லா தான் இருக்குது. தக்காளி சாதம் ஊறுகாய் முட்டை பையன் சாப்பிட்டுருக்கேன். நல்லா தான் இருக்கா? நல்லா தான் சாப்பிட்ற சவுண்டு கரெக்டாக இருக்கு. நல்லா சாப்பிட்டு எடுத்து பர்ஃபெக்டாக இருக்கு. ராஜ்கிரண் கிட்ட ஃபுட் கொடுப்போம். ராஜ்கிரண் கிட்ட ஃபுட் கொடுப்போம். அதுதான் மழை போடலையா? சாப்பாடு எவ்வளோ? நெத்திரிகளோட இது வந்து 40 ரூபா, முட்டை 10 ரூபா. ஒரே வயசு தான். 12 தக்காளி இல்லாமல் அவரைக்காய், கோவக்காய், பூண்டு, மிளகு, தண்ணி பாட்டில் வாங்கணும்டா. வந்துட்டு நல்லா வீட்டிலே குடிச்சுருப்பேன். நான் குடிக்க மாட்டேன் நைட்டு. அது அங்கிட்ட வாங்கிக்கலாமா? அது ஐஸ் வாட்டர் வாங்கியா? பெருசா அது அது 5 லிட்டர் தானா? என்னது? ஆப்பிள் ஒன்று. ஆப்பிள் எங்கே இருக்கிறாங்க? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. இதே நம்ம கல்விக்கு போகிறோம்ல, கல்விக்கு தெரியல. 20 ரூபா சாப்பாடு. சூப்பராக இருக்கும். காயில் எங்கே இருக்காண்டா? ஃபோன் அடிச்சு கேள்றானே. ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. கொஞ்சம் சாப்பிட்றடி. ஃபோன் பண்ண எடுத்து தான் கட் பண்ணிட்டான். வா எங்கே போயின்னு இப்போல்லாம் போயிருக்க மாட்டான். அந்த சைடில் தானே எங்கேயா நிற்பான் அவன். அவளை விட சூப்பர் நல்லா கொண்டேன். எங்கடா போனா இவன்?
ஆமாம் ஃபோன் அடி அவனும் 2 பேரும் எங்கே போனானுங்க ஃபோன் நம்பர் மணி இங்கே 10 ஆகிடுச்சு. நம்ம அண்ணன் கடை பார்த்தீங்கன்னா சூப்பு கடை. சூப்பு நல்லா இருக்கும். எங்கே இருக்கீங்க? இந்த சந்திலையாடா? இந்த சந்தில் லாஸ்ட் இப்போ தான் நாங்களும் அப்படி வந்தோம். சரி சரி எல்லாம் நேரம் இப்போ தான் அவ்வளோ தூரம் போனோம். கோவில் ஆனால் நீ சொன்ன பேர் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்கடா. அதான் நினச்சேன் நான் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ தூரம் வந்துட்டு போனோம். சொல்லு ஃப்ரைட் ரைஸ் கடையில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க. ஏது அந்த 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 ரோடு ஆப்போசிட்ல இருந்து அந்த கடை தானே? கோயில தாண்டி வாங்க. ஏய் இங்கேருந்து இப்போ டிஃபன் கடை அந்த முனையில் இருந்து பாரா. நான் உடனே தான் பார்த்தேன். நான் வேறு யாரையும் பார்க்கல. அதுதான் சொன்னேன் நீ பார்த்தக்க. அதுதான் நானும் சொன்னேன் நீ பார்த்தக்க. கோயம்பேட்டில் இறங்கி ஊருக்கு பஸ் பிடிச்சி போகலான்னு பார்த்தா இவனுக்கு சாப்பிட்றதுக்கே ரோட்டில் அலைய வருவானுங்க. சாப்பிட்டது இங்கே சரிச்சிடும் போலடா உங்களை. அண்ணன் லெஃப்ட் போகிறாரு. தோசை சாப்பிடலான்னு பாதி சாப்பிட்டு வந்துட்டேன். பாதியாக சாப்பிட்டு நீ? ஆமாடா. ஒரு பாத்தில் ஃபுல்லாக சாப்பிட்டு அவ்வளோதான். அது பாத்தியா உனக்கு? நான் அவங்கள டிஃபனாகவும் சாப்பிட லஞ்சுக்கு அதே 2 பீஸ் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ரைஸ் தான் போட்டுக்கிறப்பா. பீஸை பீஸு வர்ற பேர் அவர்கிட்ட சுட இருக்கும். நல்லா இருக்கும். பஸ்ஸு இருக்காங்களே பஸ் இந்த கடை இருக்கு. பஸ் இருக்காங்களே பாதி மணிக்கு தான் இருக்கும். அங்கே சுற்றி நகராங்க வண்டியில். இதோட அந்த கடை தான்டா. அதான் ரைஸ் கடை. கோவில் தானே அந்த கோவில் இருக்கும். இல்லை ஊருக்கு போகலான்னா அலைய விட்றானுங்க. தெரியலையா? சொன்னேனே மழை வரண்டான்னு. 7 மணிக்கே இருட்டிட்டு வந்தது. அங்கே அம்மட அங்கே ஒரு கடை இருக்குது. அங்கே கடை அப்படியே சாப்பிட போகிறோம் தானே. ஃபஸ்ட்டு இருக்கானா பாரு. உள்ளதானே இருக்கிறானுங்க. நான் கிடைக்கிறேன் உங்களை தேடி அங்கே அழிஞ்சு வரேன். நாங்கள் ரோட்டோட ஃபோன் எடுத்து கட் பண்ணிட்டுக்கிறேன். நைட்டில் பரோட்டா சாப்பிட்டீங்களா? ஓகே. பஸ்ஸில் ட்ராவல் கட் ஆகுமா? புரியல. நான் நிறைய பேர் ட்ராவல் இல்லை பஸ்லாம் இருக்கும். இவ்வளோ நான் எப்படி கட்டிப்பேன் நான். சாப்பிட்றா இது. ஆமாம் சவர்மா வாங்கிறான். ஆமாம் நன்றி கெட்டு அவனை விட்டு சாப்பிட்றியாடா? நானும் சாப்பிடுவேன். மட்டன் பிரியாணி முக்கிய வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் தான். மட்டன் பிரியாணிக்கெல்லாம் போடுவான் தொட்டுக்க. 65 போடுறோம். அவ்வளோதான்டா உன் டிஃபனு டின்னரு.
போதும் அதிகமான சாப்பிட்டா மாட்டேன். மைனஸ் இல்லைடா. மைனஸ் இல்லை. யாரு நான் போகலாம் வேறு தண்ணி வச்சு வரேன். ஆட்டோ வேணாம் ஆட்டோ அனுப்பல பர்கூர் சரி வாங்க சாப்பிட்டு பண்ணிக்கிறேன். வா வா பஸ்ஸில் போய் நான் வாங்கிட்டு வந்து கலையாக விட்டுருக்கிறேன். முட்டை தகட்டாதா தெரியலையா? நான் பக்கத்தில் இப்போ நான் வேற மாட்டேன். ஒரு ஆண்டி யார் வாங்கிட்டு எடுத்தான் படம் பார்க்கும்போது அவன் தானே எடுத்தான். இல்லை பிரியாட வர பசங்க தானே பிரியாட வர பசங்க எடுத்தானே. ஆமாம் ஆமாம் இவன் மேலே தான் எடுத்தானுங்க. என்ன படம் எங்கே என்ன பார்க்க போனோம்? ஆச்சுங்களா காங்க படம் பார்க்கணும் இன்டர்வல் சைடில் போய் நான் பாரு அவ்வளோ நான் பாரு இல்லை வாமிட்டு இருக்கு. நான் இவன் தான் எடுத்து நினச்சி நினைக்கிறேன். ஒரு கெஞ்சினால விட்டோம். அவன் பாவமாக பார்த்துட்டான். 2 பேரும் பிஞ்சிடானுங்க. என்ன பண்ணுவேன் படத்துக்கு வரான். ஆனால் ஏசியில் எப்போ வாமிட்டு வந்துச்சு புரியல எனக்கு. ஏசியில் போத தெரியாதுல்ல கூலிங்கில் இருந்தா ஓவராக ஏறி எனக்கு எப்படி தெரிஞ்சு யோசிக்காதுங்க. கூட பசங்க குடிக்கிறாங்க. அவனை சொல்லுவான் நான் ஏசியில் இருந்தால் போதை தெரியாது அப்படின்ட்டு. எவ்வளோ குடிச்சாலும் போதை தெரியாது. அதான் கேட்டேன் டவுட்டுக்கு. குடிக்கிறவங்களுக்கு விக்கல் வரக்கூடாது. விக்கல் வந்தால் ஆஞ்சி எடுத்துரும். பரவாயில்லையா டெய்லி வரலாம் உங்களை கோயம்பேட்டுக்கு வரணும். சுத்தலாம் சும்மா அப்படியே சுத்தலாம் இல்லை. எஸ் 63 லவ் பண்ணுறான். மாதம் பார்த்தாலே தெரியுது பழைய மாடல். போலாமா தஞ்சாவூருக்கு? அது வாழவா நல்லா அடிக்குது. மாணவர் தானே ஸ்டேரிங் பார்த்து தான் இதுல லோகோ இருக்கு கண்டுபிடிச்சு இதுப்பா இது கணக்கு ஸ்டேரிங் மட்டும் தான் இருக்கும் ஒரிஜினல் லோகோ. அதான் வண்டி ஸ்டேரிங் எங்க வராங்களா? எங்க வராங்களா? அவன் உள்ள இருக்கான். பஸ் ஸ்டாண்ட் போலாம் வா. இவனா எந்த பஸ் ஸ்டாண்ட்? இந்த பஸ் ஸ்டாண்டா அந்த பஸ் ஸ்டாண்டா? கவர்மெண்டா பிரைவேட்னா? இதான் பரவா இதான் சொன்னேன். எனக்கு ஓகே எல்லாருக்கும் ஓகேவா? நான் இப்போ புக் பண்ணுறேன் உங்களுக்கு. எனக்கு தெரியாது. வரா லயன் நான் வரும்போது தானே போகிறேன். ஏமா மடக்கு ஆனால் அந்நியத்துன்னு பானிபுரம் பேருக்கு 40 ரூபா வாங்குறாங்க. அன்னைக்கு சாப்பிட்டுமே 17% விடும் போது ஒரு பேர் புரிய 40 ரூபா வாங்க. கேப்படா. ஆமாம் நம்ம சீட்டில் வரும்போது எவ்வளோ 20 ரூபாவா 5 ரூபாவா 5 ரூபாவா 20 ரூபா? நான் இந்த சொன்னது நான் 340 ரூபா இதான் சொல்கிறேன். நானும் பார்த்தேன். ஒரு வாட்டி வந்தேன் எங்கள் ஊர்லேருந்து ஏசி பஸ்ஸு தான். ஆள் இல்லைன்னா வச்சுக்கலாம். ஏசி வந்து எப்படிமா வண்டி எடுக்கிற வரைக்கும் ஏசி ஓடும். வண்டி எடுத்த உடனே ஏசி ஆஃப் பண்ணிட்டு வந்துக்கிறேன். நான் கேள்றேன் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணினா அது வந்து சைடு போட வேண்டியதா? எங்கண்ணா போகணுமா?
தண்ணி தண்ணி போடலாங்களாண்டா இவ்வளோ ரேட்டாக தான் அதுதான் அங்கேயே சொன்னேன் ரேட்டாக உண்டா இது சரி உப்பு வந்து பண்ணி என்ன பண்ணலாம் பட்சத்தில் வந்து நார்மல் வண்டி கொடுத்து ஏசி வண்டி சரி சார் கேட்டு போய் கிருஷ்ணகிரி போகிறது எல்லாமே சைடு தான் இருக்குமா கிருஷ்ணகிரி போகிற எல்லாமே சைடு தான் இருக்கும் பர்கூரா இல்லைம்மா நான் பர்கூர் போகுது பர்கூர் கிருஷ்ணகிரி வரலாம் பர்கூரா உள்ளே போகலாம் பைபாஸ் தான் அங்கே எத்தனை கிலோமீட்டர் அங்கே எத்தனை கிலோமீட்டர் அங்கே கிலோமீட்டர் என்ன ஊர் பர்கூரா பர்கூரா பர்கூர் பர்கூர் முருகுரா படிதல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பர்கூராவுக்கு கிளம்பிட்டுருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். எவ்வளோ இப்போ எத்தனை மணிக்கு இறக்குவாங்கன்னு கேளுங்க. எத்தனை மணிக்கு இறக்குவாங்கன்னு கேளுங்கப்பா. எத்தனை மணிக்கு நான் இறக்குவீங்க? இல்லை, அங்கே எத்தனை மணிக்கு இறக்குவோம்? வண்டி சொல்லணும் நாங்கள் அதுக்காக. 4 hour travel. 4 இல்லைன்னா 4.5 மணி நேரம் ட்ராவல். நான் பே பண்ண போகிறதில்ல, அவன் தான் பே பண்ண போகிறான். நான் எந்த பஸ் கிளம்பணுமா? ஏறு எக்ஸ்ட்ரா காசு நம்ம கொடுக்கலாம், வேற வழி இல்லை. ஏறுங்க 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 பின்னாடி ஏறுங்க அப்படியே ஏறுங்க.